திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். திருப்பந்தனை நல்லூர் தற்போது பந்தநல்லூர் என அழைக்கப்படுகிறது. இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கும் இறைவனின் திருநாமம் பசுபதீஸ்வரர். அம்பாளின் திருநாமம் வேணுபுஜாம்பிகை காம்பன தோழியம்மை. இத்திருத்தலத்தில் சம்பந்தர், அப்பர், சேக்கிழார், காமதேனு, திருமால், கண்வ மகரிஷி, வாலி, இந்திரன், பிரம்மன், சூரியன் முதலியோர் வழிபட்டு எம்பெருமானின் அருளை பெற்றார்கள். ஒரு முறை அம்பாள் உமாதேவி பந்து கொண்டு விளையாட விரும்பினாள். இறைவனும் நால் வேதங்களையே பந்துகளாக்கி தந்து உதவினார். உமாதேவி மிகவும் விருப்பத்துடன் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது அதற்கு இடையூறாக அகலாகாது என்றெண்ணி சூரியன் அஸ்தமிக்காதிருந்தான். காலநிலை மாறுவது கண்டு தேவர்கள் எல்லாம் வல்ல இறைவனிடம் முறையிட்டனர். இறைவனும் அவ்விடத்திற்கு வந்தார். எம்பெருமானை கண்டுகொள்ளாது உமையம்மை விளையாடிக் கொண்டிருந்தாள். இதனால் கோபம் கொண்ட இறைவன் அப்பந்தை தன் திருவடியால் எற்றிவிட்டார். பந்தை காணாத உமையம்மாள் இறைவனிடம் வந்து வணங்க அவர் அம்பிகையை பசுவாகுமாறு சபித்தார். சாப விமோச்சனமாக அப்பந்து விழும் தளத்தில் கொன்றையின் கீழ் தாம் வீற்றிருப்பதாகவும் அங்கு வந்து வழிபடுமாறும் பணித்தார். அவ்வாறே திருமாலை ஆயனாக அழைத்துக் கொண்டு பசு உருவில் கண்வ முனிவர் ஆசிரமம் அடைந்து அங்கிருந்து வந்தார் உமையம்மாள். அங்கிருக்கும் நாளில் புற்றூர்வில் இருந்த இறைவனின் திருமேனிக்கு பால் சொரிந்து வழிபட்டு வந்தார். ஆயனாக வந்த திருமால் நாள்தோறும் கண்வ முனிவரின் அபிஷேகத்திற்கு பால் தந்து வந்தார். ஒரு நாள் பூசைக்கு பசுவிடம் பால் இல்லாமையைக் கண்டு சினமுற்று பசுவை அடிக்க அப்பசுவும் துள்ளிட அதனால் அதன் ஒரு காட்குழம்பு புற்றின் மீது பட்டது. இறைவனின் ஸ்பர்சத்தால் உமாதேவி தன் சுய உருவம் அடைந்து சாப விமோச்சனம் நீங்கி அருள் பெற்றார். பசுவுக்கு பதியாக வந்து ஆண்டு கொண்டமையால் சுவாமி பசுபதி என்று பெயர் பெற்றார். இறைவன் எற்றிய பந்து வந்து அணைந்த இடமாதலினால் பந்தனை நல்லூர் என்று ஊர் பெயருண்டாயிற்று. இத்திருத்தலத்தில் மூலவரின் சிரசில் பசுவின் குளம்புச்சோடு பதிந்திருப்பதை இன்றும் காணலாம். காம்பிலி மன்னனின் மகன் குருடு நீங்கிய இடம் இதுவே. இதனால் இம்மன்னன் தன் மகனுக்கு பசுபதி என்று பெயர் சூட்டியதோடு திருக்கோயிலில் திருப்பணிகளையும் செய்து வழிபட்டதாக வரலாறு. இதனால் இங்குள்ள திருக்குளம் இன்றும் காம்போச மன்னன் துறை என்று அழைக்கப்படுகிறது. இத்திருத்தலத்தில் சம்பந்தர், அப்பர் பதிகங்களை பாடியுள்ளனர். சம்பந்தர் பதிகத்தில் ஒரு பாடலை பார்க்கலாம். இடறினார் கூற்றை பொடி செய்தார் மதிலை இவை சொல்லி உலகேழும் தேத்த கடறினாரவர் காற்றுளாரவர் காதலைத் துறைதர்கோயில் கொடிரனார் யாதும் குறைவிலார் தாம் போய்க் கோவணங் கொண்டு கூத்தாடும் படிரனார் போலும் பந்தனை நல்லூர் நின்றெம் பசுபதியாரே. திருப்பந்தனை நல்லூர் என்ற திருத்தலத்தில் வீற்றிருக்கும் பசுபதீஸ்வரர் காலனை உதைத்து அழித்தவர். அசுரர்களை முப்புறங்களையும் பொடியாகும்படி எரித்தவர்.
இப்புகழ்மொழிகளை சொல்லி உலகத்தவர் எம்பெருமானை வணங்கும் பொழுது அவர் காற்றில் உள்ளவராவார், காற்றில் எங்கும் கலந்துள்ளவராவார், உறுதிப்பாடுடையவர், எதனாலும் குறைவில்லாதவர், கோவணம் தரித்து கூத்தாடும் அஞ்சகரும் ஆவார். பசுபதீஸ்வரரை நாமும் வணங்கி அனைத்து வளங்களையும் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.